என்னதான் பார்த்து பார்த்து சமைச்சாலும் இந்த குட்டீஸ்களுக்கு கன்வின்ஸ் பண்ணவே முடியாதுங்க. ஒரே மாரி ஃபுட்டு குடுக்குறீங்கம்மா, அந்த மாரி குடுக்குறீங்க, இப்படி இல்ல, அப்படி இல்ல எதனா ஒரு குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாரி குட்டீஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா, இந்த மாரி கலர்ஃபுல்லா சமைச்சு குடுத்து பாருங்க. கண்ணும் நிறையும், வயிறும் நிறையுங்க. ஹாய்! நான் காயத்ரி. நம்மளுடைய சேனல்ல இன்னைக்கு சூப்பரான கிரேவி ரெசிபி தாங்க கொண்டு வந்திருக்கேன். ஒன்ஸ் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பேனில் பச்சை மிளகாய், பூண்டு உதிரி, சின்ன துண்டு இஞ்சி, 2 வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டு ஒரு ஸ்பூனு கசகசாவை சேர்த்துக்கலாம். இது எண்ணெயில் போட்டு வதக்கலை இல்லைங்களா, நம்மளுக்கு இது வெந்து வரணும். அந்த அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்து இதை குக் பண்ணிக்கலாம். லைட் போட்டு மூடி ஒரு 2 நிமிஷத்துக்கு வெந்தால் போதுங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு வெந்து வந்திருக்குன்னு சொல்லிட்டு. அவ்வளோதான். இதை ஆற வச்சு நம்ம மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். இப்போது ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லியை சேர்த்துக்கிறேன். இதை சேர்த்துட்டு நல்லா இதை ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்குவோம். கொத்தமல்லி சேர்க்கும் போது பார்த்திங்கன்னா வேக வச்சிடாதீங்க, அரைக்கும் போது தான் சேர்த்துக்கணும். இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து அரைச்சி ஒரு சைடில் இருக்கட்டும். இப்போது அதே பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம பன்னீரை கட் பண்ணி அதை தண்ணியில் போட்டு அலசி தாங்க நம்ம யூஸ் பண்ணணும். இப்போ அந்த மாதிரி க்ளீன் பண்ணி ஒரு பன்னீராக பீஸாக நான் உள்ளே சேர்த்துக்கிறேன். இதை சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் ஒரு சைடு ரோஸ்ட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இப்போ ரோஸ்ட் ஆகிடுச்சா இல்லையான்னு பார்க்கலாம். பாருங்கள் ரோஸ்ட் ஆகிடுச்சு. இந்த அளவுக்கு ஆனால் போதும் நம்மளுக்கு. இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக நம்மளுக்கு திருப்பி விட்டு நல்லா ரோஸ்ட் ஆகி வந்துடுச்சு. இப்போ ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். பன்னீரை நம்ம ரோஸ்ட்டு பண்ணுவோம் இல்லைங்களா, அதே எண்ணெயில் ஒரு ஸ்பூன் ஜீரகத்தை சேர்த்துக்கிறேன். ஜீரகத்தை சேர்த்துட்டு ஹோம்மேடாக நான் கரம் மசாலா அரைச்சி வச்சுருக்கேன், அதே ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இந்த மசாலா உங்களுக்கு வேணும்னா நான் லிங்க்கை கீழே கொடுக்குறேன், நீங்கள் போய் வேணும்னா பார்த்து செக் பண்ணிக்கோங்க. மோஸ்ட்லி இந்த மசாலா தான் நான் எந்த ஒரு ஃபுட்டு செஞ்சாலும் யூஸ் பண்ணிக்குவேன், வெளியிருந்து வாங்க மாட்டேன். இப்போ இந்த மசாலா சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் நெய்யை சேர்த்துக்கிறேன். இது வறுக்கும்போது பார்த்திங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் இருக்கணும். ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சா டக்குன்னு கருகிடும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்குறீங்களா அந்த மசாலாவை சேர்த்துக்கலாம். இது கூட அந்த மிக்ஸிலேயே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதையே நல்லா கலந்து சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விடுங்க. அந்த எண்ணெய் நம்ம போட்டிருக்க மசாலாலாம் நல்லா கலந்து வரட்டும். இப்போது மசாலாலாம் சேர்த்துட்டோம் இல்லைங்களா, இப்போது ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு இது கொஞ்சம் கலந்து விடுங்க. பாருங்கள் ஓரளவுக்கு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் புளிப்பே இல்லாத 1/2 கப் தயிரை சேர்த்துக்கிறேன். புளிப்பாக இருந்துச்சுன்னா டேஸ்ட்டு மாறிவிடுங்க. புளிப்பு இல்லாத தயிரை ஃப்ரெஷ்ஷாக தயிராக சேர்த்துக்கோங்க. இப்போ சேர்த்துட்டு நல்லா இதை கலந்து விடுங்க. 1/2 ஸ்பூன் பெப்பர் தூளை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுடுங்க. இப்போது நம்ம கிரேவி லைட்டாக பபிள் விட ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம பன்னீரை ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதையும் சேர்த்துக்கலாம். நல்லா சேர்த்துட்டு கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு இப்போது கொஞ்ச நேரம் மூடி போட்டு இதை குக் பண்ணிக்கலாம். நம்ம மசாலாலாம் பன்னீருக்குள்ளே இறங்கி நல்லா ஜூஸியாக கிடைக்கும் பன்னீர். பாருங்கள் எந்த அளவுக்கு நம்மளுக்கு லிக்விடாக இருந்துச்சு. இப்போ நல்லா சுருண்டு கெட்டி பதத்துக்கு வந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் கஸ்தூரி மெத்தியை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விடுங்க. நம்ம கிரேவி ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ லாஸ்ட்டாக ஒரு பொருளை சேர்த்தா ஃபினிஷிங்காக ஃபைனல் டச்சாக அது மட்டும் சேர்த்தா போதும். அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் 1/2 ஸ்பூன் சர்க்கரையை எடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நாட்டு சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டிங்கன்னா ஃபைனல் டச்சுங்க முடிஞ்சிடுச்சு. இன்றைக்கி நான் செஞ்ச கிரேவி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நம்புகிறேன். எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்போர்ட்டும் பண்ணுங்கள். உங்களுடைய சப்போர்ட்டு எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.